அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு 2025 புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிலே சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை, ராசிக்கு 2ல ராகு பகவான், ராசிக்கு 4ல குரு வக்ரம், ராசிக்கு 6ல செவ்வாய் நீசமாய் வக்ரம், ராசிக்கு 8ல கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல யாருமே இல்லை, ராசிக்கு 10ல புதன், ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கும்போது 2025 உங்களுக்கு பிறக்குது. எந்த விஷயத்துல பாதிப்படைஞ்சிருக்கீங்களோ இல்லையோ, இந்த 7 சனியோடைய தாக்கம் கும்பத்தை போதுமடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு. என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் தனக்குன்னு ஒரு பைசா சேர்த்தாத ராசி. இன்னைக்குமே என் கையிலையும் ஒன்றும் இல்லை, என் பையிலையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் கீழே எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கீழே போயிருப்பீங்களோ அந்த அளவுக்கு போயிருக்கீங்க. மனசில் ஒன்று வெளிப்படையாக வச்சு பேச தெரியாது. என்றைக்குமே யதார்த்த தன்மை ரொம்ப அதிகமுடைய ராசி. மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி, மற்றவங்களுக்காக நேரம் அதையும் ஒதுக்கக்கூடிய ராசி. இந்த ராசியை பற்றி மற்றவங்களை நினச்சி இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் இவங்களை நினைக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சந்தோஷம் தவிர வாழ்க்கையில் துக்கத்தை மட்டுமே அனுபவிச்சு மன சஞ்சலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. இன்னைக்கு வந்து பாருங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு, இவனுக்கெல்லாம் வந்த வாழ்ல பாரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் யதார்த்த தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான இடத்துல என்ன 7 சனி வந்தாலும் இன்னைக்கு மன ரீதியாக பாதிப்பு அடைஞ்சாலும் உடல் ரீதியாக பாதிப்பு இல்லாமல் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாக இருக்கீங்க. இந்த 7 சனியை முக்கால்வாசி கடந்தே வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இந்த 7 சனி கொடுத்தோடைய பாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கு. யார் பெருசாக வேணும்னு நினச்சிருப்பீங்களோ அவங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம், இவங்களாம் நம்ம பெரிய ஆளானா நம்ம பார்த்துக்கலாம் நிச்சயமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே யார் யார் நினைச்சீங்களோ அவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிருப்பாங்க. பெரிய பாடத்தையும் அவமானத்தையும் அள்ளி தெளிச்சுட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல, இவன் காப்பாற்றுவான், இவன் பண்ணிடுவான் இந்த விஷயத்த, நமக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நபர்கள் எல்லாமே சுயநலமாக இன்னைக்கு இருந்திருப்பாங்க. அதுதாங்க முக்கியம். இந்த சுயநலத்தை வந்து பார்த்திங்கன்னா, இப்படி பண்ணிட்டானே, இப்படி ஏமாத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த காலம் போய் அவங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்து இன்றைக்கும் ஜம்முன்னு தான் இருக்கீங்க. இந்த ஜம்முன்னு இருக்கக்கூடிய காரணம் ராசியிலே சனி பகவான் இருக்கிறதுனால தான். என்னங்க காசு காசு, அந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு. ஆனால் என்ன வெளியே உங்களை எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, அந்த காசை வச்சு தான் மதிப்பிடுறாங்க. பொதுவாக கும்பத்தை பொறுத்தவரையும் எனக்கு அப்படியே பெருசாகவே எதுவுமே வாழ்க்கையில் லட்சியம் இல்லைங்க. வேலை வேலைன்னு வேலை நோக்கியே ஓடிட்டேன். நான் என்ன சம்பாரித்தேன், என்ன கொடுத்துருக்கேன், என்ன வாங்கியிருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய பிழைப்பு அத்தனையுமே போயிடுச்சுங்க. நான் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சனோ அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனக்கவலைகள், மனக்குமரர்கள், பரவாயில்ல எப்படி இருந்தாலும் சனி பகவான் காப்பாற்றிடுவார் அப்படின்னு அவர் மேலே ஒரு பயம் கலந்த மரியாதையும் உங்களுக்கு இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பொட்டி பாம்பாக அடைஞ்சிருக்கீங்க. இத்தனை நாளாக இருக்கக்கூடிய கும்பம் வேற, இன்னைக்கு இந்த 1.5 வருஷமாக இருக்கக்கூடிய கும்பங்கள் வேற. ரொம்பவே தலை குனிஞ்சிட்டீங்க. எது மனசில் வச்சுக்கிட்டு ஒன்று வெளியே பேச மாட்டீங்க. இன்னைக்கு எல்லாமே மனசில் வைக்கிறதும் வெளியே பேச முடியல, நினைக்கிறதும் வெளியே பேச முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவோடைய குடும்பஸ்தானத்துலேயும் சரி 8ஆம் இடத்துலையும் சரி அவமானத்துக்கு தயாராக 2 குச்சி வச்சுட்டு நிற்கிறாங்க. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் அடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிரக சேர்க்கைகள், கிரக ஓட்டங்கள் தான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை இருக்குது. இந்த 2025 இது நல்ல ஒரு யோகமான பலன்களா? எங்களுக்கு பிறக்கும் போது நாங்கள் நல்லா இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தரம் அந்த 12 ராசியில் முதல் தர யோகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி சுக்கிரனுடைய இணைவு உங்கள் ராசியிலேயே இருக்குது. அப்போ இதுதான் முதல் தர யோகம். அப்போ 12 ராசியை பொறுத்தவரையும் 2025 எந்த ராசிக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது கும்பராசி. சனி சுக்கிரனுடைய இணைவு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் உயர்வான வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னா எஸ், காத்துட்ருக்கு. அள்ளி கொடுப்பாரா, கிள்ளி கொடுப்பாரா, எங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா, வீண் செலவு, வரைய செலவு, தண்ட செலவுகள் ஏராளம், உங்களை பற்றி மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் பலவிதம், இதெல்லாமே கடந்து வந்து கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் இந்த 2025 கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது? முத்தான ஒரு 10 பலன்கள். அதில் முதல் தர யோகமாக சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள். இப்போ மனைவி சார்ந்த ஆதரவு. வாழ்க்கையில் நான் 0வா நிற்கும் போது யாருமே என்னை காப்பாற்றலைங்க, மனைவி தாங்க என்னை காப்பாற்றிட்டாங்க. அந்த பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான நிலைக்கு என்னை மனைவி தான் கூட்டிகிட்டு போவாங்களா? இன்றைக்கி நான் 0வா நிற்கிறேன், இருந்தாலுமே என் மனைவி பார்த்துக்கலாம், சப்போர்ட்டிவாக இருக்கலாம், நான் பண்ணக்கூடிய தொழிலை நீங்கள் பண்ணுங்கள், நம்ம ஜெயிச்சிடலாம்
அப்படின்னு போற வரவெல்லாம் இன்னைக்கு உங்களை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்து கலங்கிட்டு இருக்கக்கூடிய உங்க குடும்பத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும். எப்பொழுதெல்லாம் சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் லக்னத்தோடையும் ராசியோடையும் தொடர்பு பெறுதோ, ஏன் ஏன் அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான். இவங்க 2 பேரும் இணையிறது என்ன நல்ல ஒரு யோகம், மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம். அப்ப சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை எங்க இருந்தாலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அது வந்து மறைஞ்சிருந்தாலும் வெளி மாநிலத்துல உயர்த்தும், அல்லது கேந்திர திரிகோணத்துல இருந்தா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியை தொடாம போகவே மாட்டாங்க. ஈஸியா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான கிரக சேர்க்கைங்க. இப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அங்கீகாரம், நான் எப்படி நீங்க இழந்தீங்களோ உங்களுடைய மரியாதைய, அதே போல திருப்பி இந்த மரியாதையை பெறக்கூடிய காலமா இருக்கும். அடுத்தவனை நம்பி 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 மோசமா போய் இன்னைக்கு எல்லா விவரம் தெரிஞ்சும் எல்லாமே போயிருச்சே, இனி விவரம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் பொருளாதாரம் தான் முக்கியம். இப்ப கும்பத்தை பொறுத்த வரையும் பொருளாதாரத்துக்காக தான் ரொம்ப ஓடிட்டு இருக்கீங்க. ராகு கேது என்னைக்கு 2 8ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டுச்சோ, வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவுகள் எல்லாமே கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள், ஆசைகள், தேவைகளும் அதிகம், அதற்குண்டான பணம் வரக்கூடிய வழிகளும் ரொம்ப கம்மியா இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இதெல்லாம் மாறுமா, எங்களுக்கும் நேரம் வருமா? இப்ப ரொம்ப தொய்வா இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால என்ன புது முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகள் கும்பத்துக்கு ரொம்பவே அதிகம். அதே போல 4ஆம் அதிபதி ராசிக்கு வராருங்க. அப்ப 4ஆம் அதிபதி ராசிக்கு வந்தா என்னங்க, வீடு இடமெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அப்போ நிறைய விஷயங்கள், வீடு பார்த்துட்டு இருக்கேன், வீடு தொலாவரேன், இடம் வாங்குறதுக்கு தொலாவரேன், எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குற ரேஞ்சில் வந்து தட்டி தட்டி போயிடுது. நான் போய் கம்மியாக கேட்குற கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க, அதே விலையை விட கம்மியாக கொடுத்து கரையம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்குன்னு மட்டும்போது எதுவும் அமைய மாட்டேங்குது, எதனால் அப்படின்னு மனசுக்குள்ளார 1000 கேள்விகள். முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கிடைக்குமா, என்னுடைய பேரில் ஒரு லேண்டாவது ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு இடம் வீடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்துமே விளக்கும். 4ஆம் அதிபதி ராசிக்கு வந்து உங்களுக்கு எண்ணம் பாருங்க, இந்த நியூ இயர் ஃபுல்லாகவே, அந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கணும்னா இடம் வாங்கணும், இடம் வாங்கணும், இடம் வாங்கணும், அதை நோக்கி ஓடணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் இருக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் இருக்கிற வரையும், உங்களை ராசியில் இருக்க வரையும் இதை நோக்கியே ஓடுவீங்க. நீங்கள் என்னதான் மாறி மாறி வேற விஷயத்துல கவனம் செலுத்தினாலும் இதுல விட்டுட்டு நீங்க வெளியே வருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வர மாட்டீங்க. அப்ப நிச்சயமா இடம் வாங்குவதற்கும் வீடு வாங்குறதுக்கும் இது 100% ஒரு நல்ல நேரமா இருக்கும். நிறைய விஷயங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு தொழில். 0 ஆயிடுச்சுங்க. இந்த தொழில் எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே இருக்கு. தொழில கடுமையான மன உளைச்சல்கள், சிக்கல்கள், எவன் முன்னாடி பேச்சு வாங்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அவன் முன்னாடியே பேச்சு வாங்கி ஒரு வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போறது. இந்த தொழில்னால பட்ட அவமானம் பெரிய அளவுக்கு என்னை பாதிச்சிருச்சு. அது யார் அளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கடன் சுமைகளை கொடுத்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் நான் கை நிறைய சம்பாதிப்பேனா, எனக்கு பொருளாதாரம் யோகம் இருக்குமாங்க, பழைய மாதிரி ஒரு பொருளாதாரத்தை சந்திப்பேனா, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த தசாபுத்தியெல்லாம் நல்லா இருந்தது, இனி வரக்கூடிய காலங்கள் அதே மாறுமா, இந்த மாதிரி மனசுக்குள்ளார அதே நடக்குமாங்கிற 1000 கேள்விகள். இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரமும் சரி, தொழில் சார்ந்த யோகங்களும் சரி, புதிய தொழில் வாய்ப்புகளும், அந்த தொழில் திறமைகளை நீங்கள் வளர்த்திக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், அதே போல் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ எனக்கு மனைவி வேணும், திருமண வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வரன்கள் தொலாவிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி நடக்கக்கூடிய காலமாகும். இழந்ததை மீட்கக்கூடிய காலமாகவும், கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் சிறக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்குமோ தவிர்த்து இனி ஒருபோதும் பழைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.